2026 தேர்தல் சாதனை செய்யும் எடப்பாடி வெளியான புதிய தகவல் மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பிரச்சாரங்களையும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெறப்போகிறது, எடப்பாடி பழனிசாமி சாதனை செய்ய போகிறார் என தற்சமயம் ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு தமிழக அரசியல் வரலாற்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் மற்றும் புதிய வரவான விஜய் ஆகியோருக்கிடையே மும்முனை போட்டி என்பது நிலவி கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே அனைத்து கருத்து கணிப்புகளும் தவிடுபொடியாக்கி அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மற்றும் புதிய கட்சிகளின் வருகையால் வாக்குகள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வகுத்த வீகம் அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவரப்படி அதிமுக தனித்து 120 வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபித்து தனித்து ஆட்சி அமைக்க தகுதியுடைய கட்சியாக இருக்கப் போகிறது என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு கட்சி கூட்டணி தயவின்றி ஆட்சி அமைக்கும் வரலாற்று சாதனை எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்தியிருக்கிறார். மறுபுறம் அதிமுக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக 160 கைப்பற்றி வலுவான நிலையிலே இருப்பதற்குரிய ஒரு மாபெரும் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமியின் இடைவிடாத தேர்தல் பிரச்சாரமும் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்த விதமே முக்கிய காரணமாக அமைய போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலூன்ற துடித்த பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த போதிலும் வெறும் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளதாகவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் கட்சியில் ஏற்பட்ட பிளவுகளை தாண்டி அவர் ஒரு திறமையான அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி தான் முதல்வர் என்ற முழக்கத்துடன் தேர்தலை சந்தித்த அதிமுக தற்போது நினைத்ததை சாதித்து விடுவது போல் தெரிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் தொடர் வெற்றிகளை கண்டு தொடர் தோல்விகளை கண்டு உற்சாகம் இழந்த தொண்டர்களுக்கு இந்த கருத்து கணிப்பு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இனி தொடர்ந்து வெற்றிகள் தான் என்பது குவிய போகிறது. அவரை 10 தோல்விகளை கொண்ட எடப்பாடி பழனிசாமி என சொன்னவர்கள் எல்லாம் இனிமேல் 10 வெற்றிகளை கண்ட எடப்பாடி பழனிசாமி என சொல்வதை போலத்தான் தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வைக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.